ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் HMM, ஹிடன் மார்க்கவ் மாடல்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ஹிடன் மார்க்கவ் மாடல்ஸ் அண்ட் கண்டிஷனல் ரேண்டம் ஃபீல்ட்ஸ். பார்த்தீங்கன்னா HMM பற்றி பார்ப்போம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், பிகாஸ் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. HMM வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, model the sequence of labels and the emission of words. They assume that the current state only depends on the previous state. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய ஹிடன் ஸ்டேட்ஸ் இருக்கும். ஹிடன் ஸ்டேட்னு சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது நவுனாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், அட்ஜெக்டிவாக இருக்கலாம். ஒரு சென்டென்ஸில் வந்து அந்த சென்டென்ஸில் இருக்க வேர்ட்ஸ் வந்து நவுனாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், அட்ஜெக்டிவாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து இங்கே ஹிடன் ஸ்டேட்ஸ். ஸோ வந்து மார்க்கோ மாடலில் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து இங்கே ஹிடன் ஸ்டேட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எமிஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது வந்து அப்சர்வேஷன்ஸ். ஸோ அப்சர்வேஷன்றது ஒன்றும் இல்லை, நம்ம அந்த சென்டென்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் கரண் கபூர் வாஸ் பார்ன் இன் இந்தியா. அங்கே நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம்? ஓகே, கரண் கபூர்ன்ற ஒருத்தர் வந்து இந்தியாவில் தான் பிறந்திருக்காருன்னு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அதுதான் வந்து அப்சர்வேஷன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிரான்சிஷன் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹிடன் ஸ்டேட்டுன்னு ஒன்று நடக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அப்சர்வேஷன் ஒன்று நடக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டிரான்சிஷன்னு ஒன்று நடக்கும். டிரான்சிஷன் ஸ்டேட்டில் வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேட் வந்து இன்னொரு ஸ்டேட்டாக வந்து மாறலாம். ஸோ ஒரு சென்டென்ஸில் வந்து எல்லாமே நவுனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நவுனுக்கு பக்கத்தில் ஒரு வேர்ப் இருக்கும், வேர்புக்கு பக்கத்தில் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்டையும் வந்து டிரான்சிஷன் ஆகிறது தான் வந்து டிரான்சிஷன். எமிஷன் அப்படின்றது என்னது? எமிஷன் வந்து ஒரு வேர்டும் வந்து, அதாவது ஒரு ஸ்டேட்டும் வந்து ஒரு ஈவெண்ட்டை எமிட் பண்ணோம். CRF மாடல் என்ன பண்ணோன்னா வந்து ஓவர்லாப்பிங் ஃபீச்சர்ஸ், மோர் காம்ப்ளெக்ஸ் ஓவர்லாப்பிங் ஃபீச்சர்ஸை வச்சு அதோட ப்ராபபிலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அதே சென்டென்ஸ் கரண் கபூர் வாஸ் பார்ன் இன் இந்தியாவில் சீக்வன்ஸ் வந்து எப்படி லேபிள் பண்ணியிருக்காங்கன்னா, அது பர்சன், கரண் அப்படின்றது ஒரு பர்சன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கரண் கபூருன்றது ஒரே வேர்டாக ஒரே நேமாக இருந்தாலும் அது 2 வேர்டுனால அது வந்து தனித்தனியாக லேபிள் பண்ணும். கரண் அப்படின்றது ஒரு பர்சன், கபூர் அப்படின்றது ஒரு பர்சன், வாஸ் பார்ன் இன்னுன்றது ஒரு கனெக்டிங் சென்டென்ஸ் தான். ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து 0. அண்ட் இந்தியான்றது பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ், ஸோ அதுக்கு வந்து லொக்கேஷன். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ். HMM CRFக்கு தனி வீடியோ போடுறேன், பிகாஸ் அது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இது எப்படி நம்ம கோட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம கோடிங் பார்ட்குள்ளே போவோம். நான் கோட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கூகுள் கொலாப் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து க்ரோமில் போயிட்டு கூகுள் கொலாப்குள்ளே போய்க்கோங்க. நான் இங்கே ஃபைல் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இங்கே நியூ நோட் புக் கொடுத்துக்கலாம். நீங்கள் நியூ நோட் புக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ நோட் புக் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் கனெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து கனெக்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ NER வந்து நம்ம ரன் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு லைப்ரரி மேண்டட்ரியாக இன்ஸ்டால் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்பேசி. ஸோ பிப் இன்ஸ்டால் ஸ்பேசி. ஸோ ஸ்பேசியில் தான் வந்து நம்ம NERக்கு பண்ணக்கூடிய எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே ரன் பண்ணிக்கிறேன். நான் வந்து இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு வருது. நீங்கள் வந்து இதை ரன் பண்ணிக்கோங்க. இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன ரன் பண்ணணும்னா, நான் என்ன பண்ண போகிறேன்னா EN Core Web SM அப்படின்ற ஒரு ப்ரீ ட்ரெயின் மாடல். அது வந்து ஒரு சின்ன இங்கிலீஷ் மாடல். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரீ ட்ரெயின்ட் ஒரு இங்கிலீஷ் மாடலை நம்ம வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் ஸ்பேசி. ஸோ நான் அதையும் வந்து இங்கே ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட மெயின் கோட். ஸோ நான் வந்து இங்கே ஸ்பேஸியை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். தென் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட ப்ரீ ட்ரெயின் மாடலை நான் வந்து லோட் பண்ண போகிறேன். ஸோ இங்கிலீஷ் கோர் வெப் எஸ்எம்ன்ற ப்ரீ ட்ரெயின் மாடலை நம்ம வந்து மேலே டவுன்லோட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை வந்து நான் இங்கே லோட் பண்ணிவிட்டு அதை வந்து NLP அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா, Amazon the e-commerce giant is headquartered in Seattle, Washington. The company was founded by Jeff Bezos in 1994 அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டெக்ஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து லோட் பண்ணி வச்சுருந்த நம்ம NLP மாடலில் நம்ம வந்து இந்த சாம்பிள் டெக்ஸ்ட்டை ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ NLP ஆஃப் டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து அந்த NLPக்குள்ளே கொடுக்குறேன். அதை வந்து நான் டாக் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே நான் வந்து அதை சேவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அந்த ஒரு சென்டென்ஸ், அந்த ஒரு வேர்டும் என்ன என்டிட்டி அப்படின்னு நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண போகுது அந்த மாடல். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா doc.entsல நம்ம வந்து லூப் பண்ண போகிறோம். இந்த doc.entsல என்ன இருக்குன்னா நேம்ட் என்டிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்குது. நம்ம இந்த சென்டென்ஸில் கண்டுபிடிச்ச நேம்ட் என்டிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த doc.entsல இருக்குது.
ஸோ அதை வந்து நம்ம ஒன்றா பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்னா ent.text, அதாவது அது என்ன டெக்ஸ்ட், அது வந்து அமேசானா அது என்ன டெக்ஸ்ட். அண்ட் ent.labelனா அது என்னது, அது வேர்டா, அது என்னது, அது வந்து பர்சனா லொக்கேஷனா அப்படின்ற வந்து என்டிட்டியை பிரிண்ட் பண்ணுறதா வந்து entity.label. ஸோ நான் வந்து இதை இங்கே ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடச்சிருச்சு. அமேசான் அப்படின்றது வந்து ஓஆர்ஜின்னா ஒரு ஆர்கனைசேஷன். சீட்டில் வாஷிங்டன் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜிபிஇனா ஜியோ பொலிட்டிக்கல் என்டிட்டி, அதாவது ஒரு கண்ட்ரி சிட்டி ஸ்டேட் என்ன வந்தாலும் ஜிபிஇ அப்படின்றது வரும். அண்ட் ஜெஃப் பெசோஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பர்சன். 1994ன்றது ஒரு டேட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. எல்ஓசி லொக்கேஷனுக்கு வந்து எல்ஓசின்னு வரும். அது வந்து ஒரு நான் ஜியோ பொலிட்டிக்கல் என்டிட்டியாக இருக்குது. அதாவது ஒரு மவுண்டெயினாக இருக்குது, ஒரு வாட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிமாலயாஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து எல்ஓசின்னு வரும். நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், வெஹிக்கல், ஃபுட் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ப்ராடக்ட்னு வந்து வரும். சப்போஸ் நம்ம வந்து லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி போட்டோன்னா லாங்குவேஜ்னு வரும். ஸோ மானிட்டரி வேல்யூஸ் போட்டோன்னா வந்து மணின்னு வரும். மெஷர்மெண்ட்ஸ் போட்டோன்னா நம்ம வந்து குவான்டிட்டின்னு வரும். இந்த மாதிரி வந்து நிறைய என்டிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை விஷுவலைஸ் கூட பண்ணலாம். அதுக்கான கோட் தான் வந்து இது. ஸோ ஸ்பேசிலேருந்து நம்ம டிஸ்பிளேசி அப்படின்றத வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். டிஸ்பிளேசி டாட் ரெண்டர் டாக் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு இஎன்டி. டாக்கை நம்ம வந்து ரெண்டர் பண்ண போகிறோம். எது பேஸ் பண்ணினா இஎன்டி, இந்த இஎன்டி வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டர் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஹைலைட் பண்ணி காமிக்கும். இங்கே பாருங்கள், அமேசான் ஆர்கனைசேஷன் வந்து லைட் ப்ளூவில் இருக்குது. சீட்டில் வாஷிங்டன் ஜிபிஇ வந்து ஆரேஞ்சில் இருக்குது. அண்ட் ஜெஃப் பெசோஸ் பர்சன் வந்து பர்பிளில் இருக்குது. அண்ட் டேட் 1994 பார்த்தீங்கன்னா இன்னும் லைட் ப்ளூவில் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இதே கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே நிறைய சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பர்சன் லொக்கேஷன் மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொன்ன நிறைய என்டிட்டி சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்ஓசி, லாங்குவேஜ், குவான்டிட்டி, மானிட்டரி வேல்யூஸ், ப்ராடக்ட் அப்படின்னு அது எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இதுதான் நேம் என்டிட்டி ரெக்கக்னிஷன். ஒரு சென்டென்ஸில் இருக்க முக்கியமானது எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோட பார்க்குறேன். பாய்.